வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஐ எம் கிவிங் த டிஸ்கிரேஸ் இன் நோபல் லேடி ஐ ரெஸ்கியூட் அ கிராஷ் கோர்ஸ் இன் நாட்டினஸ் அப்படிங்கிற அனிமையோட 10th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம எபிசோட் கொண்டு வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோ அந்த இடத்துல தூங்காமல் என்னை மன்னிச்சிரு சார்லட் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நான் நினச்சி பார்க்கல. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக வந்து நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் நம்மளுக்கு பெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எதுவும் தப்பாக நினைக்கிறேன், நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ட்ரிபிள் உதவி இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்லுது. நம்மளோட ஹீரோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே அவன் வந்து கேட்குறான். போன தடவை ஒரு ஸ்பெல் போட்டு தான் தூங்க வச்சான்ல, அதையும் நம்ம பே பண்ணுவோம். டெட்லி டவுன் சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறான். ஆனால் அது வந்து ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மெட்டீரியல் வந்து பெட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மெட்டீரியல் மூலியமா என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மேஜிக்லாம் ஒர்க் ஆகாது. இதெல்லாம் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம எருக்காவும் சூதும் தான் பண்ணியிருக்காங்க. என்னால் இந்த சுச்சுவேஷன் வந்து தூங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கேன். அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஹாப்பியாக மேரிட் ஆயிருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே அப்படி சண்டை வரும் அப்படி சொல்ல, இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் ஜெலஸாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு ஐடியல் கப்பல்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஐடியல் கப்பலா? நம்மளும் அப்படி தானே. அதாவது அந்த ஒரு ஆக்டிங் அப்படி சொல்லிட்டு ஒரு நாடகம் நடிச்சிருப்பாங்க தெரியுமா, அதுல இருந்திருப்பாங்க. நான் என்னோட அங்கிள் மாதிரி அதில் நடிச்சிருந்தனோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சைலண்டாக பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு கத்தி பேசிடுறான். ஐயோ அப்படிலாம் நம்மளுக்குள்ள ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோன் வந்து நினைக்கிறேன். அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே வைக்கப்படுறான். ஹீரோன்னு நம்ம வந்து அந்த ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தீங்களே, அது என்ன ஆலன் அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்டுருந்துருப்பான், என்னை பற்றி என்ன நீ ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ சொல்லாமல் நிறுத்திருந்திருப்பான். நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு அப்படியே சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. நான் காலையில் நினச்சேன்னா அவளுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லாம விட மாட்டேன். நாங்கள் காஃபி டீ அந்த மாதிரி ஜாலியாக குடிப்போம், அப்படியே ஷாப்பிங் எல்லாம் வெளியே போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிருக்கேன். எனக்கு வந்து ஆலன் நிறைய நாட்டி திங்ஸ் எல்லாம் சொல்லி தந்துருக்கான். நாங்கள் வந்து எப்பவுமே குட் நைட் சொல்லி தான் படுப்போம். நான் என்னோட ஷெல்ஃபிஷான ட்ரீமுக்காக சார்லட் வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து எப்பவுமே ஆலனுக்காக சுமையாக தான் இருந்திருக்கேன். என்னால் முடியாது அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒட்டுக்காக யோசிக்கிறாங்க. இப்போ அவளுக்கு என்ன தேவையோ அவளே பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல வர, பரவாயில்ல நம்ம வந்து காலையில் வந்து நேரத்தில் எழுந்திரிக்கணும், அந்த ஆன்சர் எல்லாம் சொல்ல தவிர தூங்கலாம் அப்படி சொல்லிடுறான். இங்கே வெளியே நின்று ஒட்டு கட்டிட்டு இருக்கிறவங்களும் அவள் வந்து தூங்க போகிறான்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல இது கஷ்டப்பட்டு அந்த ஸ்பெல்லாம் போட முடியாதெல்லாம் பண்ணி வச்சேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு நீங்கள் இப்போ தூங்க போகிறீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு மிரட்ட, தூங்கிடுறோம் அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பயப்படுறாங்க. சரி இப்போ நான் வந்து உண்மை ஸ்பெல் போட போகிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோன் அப்படியே வந்து மாத்துறான். எல்லாம் ஓகே, இந்த கிளாஸ் இதுக்கு நீ வந்து அவன் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்க கூடாது, அதுக்கு தான் அந்த கிளாஸ் நீ உனக்கு பிடிச்சமா இருக்குன்னு சொல்லி தான் அந்த கிளாஸை போட்டேன். ஆட கருமாந்த பிடிச்சவங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அந்த அத்தனை அகாடமி இருக்குது தெரியுமா, அங்கே வந்து போகிறாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எங்கேயும் வந்து ஓடி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்மளோட நட்டலியா வந்து இருக்கா. நம்மளோட ஹீரோ வந்து நம்ம நட்டலியா கூட போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு போகும்போது அவன் வந்து இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிப்பா. இவன் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் சேர்ந்தா அப்படி சொன்னா, நம்ம நல்லாவே வாழ்ந்துட்டா. நீங்கள் யார் அப்படி சொல்லிட்டு அவ கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு என்னோட பேர் வந்து ஆலன் கிராஃபோர்டா, நீ ஹெட் மாஸ்டர் கூட ரிலேட்டடா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆமாங்கிறான். ஐயோ இவர் வந்து ரொம்ப பெரிய ஆளாச்சு, இந்த அகாடமியில வச்சு ரொம்ப பயங்கரமான அவர். ஹெட் மாஸ்டரையும் 10க்கு 10 ஸ்டூடெண்ட் வேற ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்ல வந்து தோக்கடிச்சிட்டாரு. இவரோட பேர் தான் ஆலன், இன்னொரு பேர் வந்து டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பயப்படுறானுங்க. நம்ம ஹீரோ ஐயோ என்னை வந்து ரொம்பவே புகழ்ந்துட்டீங்க, எனக்கு ஒரு மாறு இருக்கு அப்படிங்கிற வந்து சொல்றான். யார் இது? இவ வந்து என்னோட அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினை வந்து அவளுக்கு வந்து ஹலோ வந்து சொல்றா. உங்க ரெண்டு பேத்துக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? இல்ல ஹெட் மாஸ்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு, இந்த மாதிரி ட்ரபிள் பண்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற சொல்ல, என்னை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டரா வந்து ஏத்துக்கோ அப்படின்னு சொல்ல, எனக்கெல்லாம் யாரு தேவை அப்படி சொல்ல அந்த பொண்ணு வந்து சொல்லிடுது. ஃபர்ஸ்ட் டைம் மீட்லேயே இப்படி பண்ணிட்டா. சார்லட் உனக்கு என்னாச்சு? இல்ல எனக்கு கொஞ்சம் அவகிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ இது ஹாய் சொன்னதால பேசுந்தா, இன்னும் எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு? புரியல. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா ஜாலியாக டின்னர் சாப்பிடணும், வெளியே போகணும், அது மட்டும் சின்ன சின்ன சண்டை போட்டுக்கணும் அப்படி சொல்ல நம்ம ஹீரோ அழுக ஆரம்பிச்சிடறா. அங்கே இருக்கிறவங்கள ஒரு மாதிரி பார்க்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்துறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கிளாஸ்ல வந்து நட்டாலியா பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அங்கே வந்து 5 எலமெண்டல் அப்ளிகேஷனை பற்றி வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு கேட்கவே நட்டாலியும், சார் நீங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அந்த ஃபார்முலால, அந்த தப்பு வந்து கரெக்ட் பண்ண சொல்கிறா. அவர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேஜ் ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஆனால் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற வந்து அவர் சொல்கிறாரு. நம்மளோட ஹீரோயின் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை எனக்கு வார்த்தையே வரல, அவளை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு இது கூட தெரியாதா? இல்லை அவன் வந்து இப்போ நியூ தான், அதனால அவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோனுக்கு வந்து மேஜிக்ஸ் எல்லாம் நெட்டையில சொல்ல கொடுக்க முடியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் வந்து உன்னோட அசிஸ்டன்ட் தான், என்னோட தலை கிடையாது. அதுக்கு நம்மளோட ஹீரோனும் சரி விட அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற வந்து சொல்லிடுறான். அவர் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனும் நீ எனக்கு சொல்லி தந்தேன், என்னோட பெஸ்ட் வந்து நான் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிற மாதிரி சரின்னு அப்படி சொல்லிடுறா. எனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு நன்றி, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ ஏன் மேஜிக்கை கற்றுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு எப்பவுமே ஆலண்ட் அந்த மற்றவங்கெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக என் கூட நான் நிற்கணும்னு நினைக்கிறேன், என் சொந்த காலில் வந்து நான் நினைக்கணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லும்போது அதுவும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இங்கே இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கவே அங்கே வந்து ஜூஸும் லூவும் வந்து வந்துடுறாங்க. அந்த பொண்ணு மேஜிக்கல் பீஸ்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. நம்மளோட ஹீரோனும் அந்த பீஸ்ட்டை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க அந்த அகாடமி அப்படியே ஃபுல்லாக ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க இதெல்லாம். அந்த பொண்ணு ஃபென்ரீர் அண்ட் கேபிபராஸ் அப்படி சொல்லிட்டு வந்து ஆச்சரியப்படுது. நீ பீஸ்ட்டு கூட நல்லா பேசுறீன்னா அப்போ நீ வந்து பீஸ்ட் டைமில் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பேன், அப்புறம் எதுக்கு உனக்கு மேஜிக் அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை அவங்க வந்து என் கூட சீக்கிரமாக அட்டாச் ஆயிட்டாங்க, அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா.
அப்புறம் அவளும் ஏன் நீ லஞ்ச் எல்லாம் கம்மியாக சாப்பிட்றா, ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் அப்போ உனக்கு மற்றதெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போகிறா. இவ எதுக்கு என்னை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்க, அவளுக்கு வந்து உன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் இருக்கா, ஸோ அதனால தான் வந்து உன்னை கேர் பண்ணிக்கிறான். அதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் இன்னொன்று நான் வந்து உன்கிட்ட கேட்கணும், என்னோட ஃபேமிலியிலேருந்து என்னை வேவு பார்க்க அனுப்பிச்சு வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். என்னோட ஃபேமிலியில் வந்து நோபல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரில் மட்டும் தான் இருக்குது, மற்றபடி அவங்க சுத்த வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோன் வந்து சார்லட்டை பற்றி வந்து பேசுகிறான். அந்த ஃபேமிலி கூட இருக்கும்போது நீ சார்லட் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணை பற்றி இந்த நேரத்தில் இங்கே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கோவப்படுது. சரி ஓகே நான் எதுவும் பேசல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லும்போது அந்த பொண்ணு எஞ்சி போகும்போது பின்னாடி ஒரு பையன் வந்து வரான். நீ தானே நட்டு இல்லையா? ஆமாம் நான் தான் நட்டு இல்லையா, உனக்கு என்ன இப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன் பசங்களால் அடிச்சுட்டு. ஆமாம் நான் தான், உனக்கு என்ன இப்போ அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னால இது வந்து ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ண முடியாது, நான் இந்த மாதிரி கத்தாதீங்கிற போங்கிற அப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து போயிடுறானுங்க. அவனுங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் வந்து அப்படியே வந்து தட்டி விட்டுறானுங்க. நம்ம ஹீரோன் அப்படி கீழே வந்துடுறா. ஏமா பொண்ணு யாருமா நீ, உனக்கு கண்ணு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி போக, நம்மளோட இவ்வளோ வந்து அவனுங்களை வந்து அடிக்கிறா. அவளை அடிச்சு முடிச்சுட்டு ஒரு பொண்ணு வந்து தலை குறைவாக பண்ணீங்க, நான் அவள்தான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அவளை வந்து தடுக்கிறான். உன்னோட அசிஸ்டன்ட் வந்து ஹேர்ட் ஆயிருக்கா, நீ அதை பார்த்துட்டு சும்மா இருக்க போறியா அப்படிங்கிற சொல்ல, ஓ அப்போனா நீ வந்து அகிம்சை வழியில் போவானான்னு சொல்கிறியா, நீ என்னை வந்து சிரிக்க வச்சுட்ட, இப்போ பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல சண்டை போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த பசங்கள்லாம் ரொம்ப பயந்துடுறானுங்க. எப்போவுமே சண்டை போடும்போது ஒரு 3 விஷயத்த வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளோட ஆப்போனட் வந்து எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்ட் செகண்ட் வந்து யாருமே விடக்கூடாது. அண்ட் மூணாவது வந்து ரொம்ப முக்கியமானது, இதுக்கு மேலே அவனுக்கு வந்து நம்மளை டீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுறான். அவன் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து மேஜிக் யூஸ் பண்ண போக நம்ம ஹீரோன் வந்து இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் வந்து அப்படியே தடுக்கிறா. நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு செகண்ட் என்ன நினச்சினே புரியல, சண்டையில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து திட்டிட்டு இருக்கா. வந்து நம்மளுக்கு சண்டை மட்டுமே பதில் தந்துடாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மன்னிப்பு கேட்குறான். அண்ட் நீ எதோ பண்ணினா உனக்கு வந்து ஹர்ட் ஆயிரும், நான் ஹீலிங் வச்சு ஹீல் பண்ணிப்பேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறான். சார்லட் வந்து அந்த ஸ்பெல்ல வந்து சக்ஸஸ் ஆகிட்டா. வந்து நிறைய அவளுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. அவள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சிங் பேக்கை பஞ்ச் பண்ணுறக்கே பயந்துட்டு இருந்தா. ஆனால் இப்போ வந்து ரொம்பவே மாறிட்டா. அந்த பொண்ணு சண்டை போடக்கூடாது, அது வேறு இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு யோசிக்க, வேலைகளை வந்து நான் இங்கே வந்து நேரத்தில் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்குமா அந்த பொண்ணு வந்து சொல்லுது. என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் வந்து உனக்கு கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ வந்து ஒரு விஷயத்த பண்ணும், எது சண்டை போடக்கூடாது அதானே, இல்லை அதுக்கு ஆப்போசிட், இந்த அகாடமியை வந்து நீ வந்து ரூல் பண்ணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். உண்மையாவா அப்படின்னு சொல்ல இந்த எபிசோட அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்தடுத்த எபிசோட வந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.